ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் சில இடங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதிலேயே புகழ் பெற்றிருக்கு. ஆனால் சில இடங்கள் இயற்கையை அவற்றை ஒரு விசேடமான இடமாக உருவாக்கியிருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஈர்த்து கொண்டிருக்கு அந்த இடங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற கதிர்காமம். கதிர்காமம் ஒரு அற்புதமான புனித தலம். இந்துக்களை பொறுத்தவரை இந்துக்கள் முருகனின் திருத்தலமாக இந்த தலத்தை வணங்கி கொண்டிருக்காங்க. பௌத்தர்கள் அங்கிருக்கின்ற இறைவனை கதிர்காம தேவியோ என்று சொல்லி போற்றுகின்றார்கள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையும் இஸ்லாமியர்கள் ஜூபி மரபில் ஒரு தனித்துவமான இடத்தை இந்த ஆலயத்துக்கு இந்த பிரதேசத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதாவது புனித ஞானிகள், இஸ்லாமிய புனித ஞானிகள் தியானம் செய்த ஒரு தலமாக அவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த பிரதேசத்தை கருதுகிறார்கள். அதே நம் இலங்கையினுடைய பேடர் மரபிலும் இந்த இடத்துக்கு ஒரு மிகுந்த மரியாதை உண்டு. உலகில் 4 மதங்களும் பல்வேறு இடங்களும் ஒரே இடத்தை புனிதமாக கருதுகின்றது என்று சொன்னால் அது கதிர்காமம் என்றுதான் கூற வேண்டும். உண்மையிலேயே இந்த கதிர்காமத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது, கதிர்காமம் ஏன் இவ்வாறான ஒரு சிறப்பை பெறுகின்றது என்கின்ற கேள்வி ஒவ்வொருவருடைய மனதிலும் எழுகின்றது அல்லவா? அதற்கான விடையை நாங்கள் தேடுவதாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் கோயிலினுடைய வரலாற்றை மட்டுமல்ல, பூமியின் வரலாற்றையும் பின்னோக்கி பார்க்க வேண்டும். இன்றைய இலங்கை உருவாகுவதற்கு முன்பே, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய நிலத்தட்டு மாற்றங்களையும் கண்டங்களின் பிரிவையும் சந்தித்தது என்று கூறப்படுகின்றது. புவியியல் ஆய்வுகளின்படி கதிர்காமம் அமைந்திருக்கின்ற அந்த தென்கிழக்கு இலங்கை பிரதேசம் விஜயன் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிக பழமையான பாறை மண்டலத்தினுடைய ஒரு பகுதி. பாறை மண்டலத்தின் இந்த பகுதி, அந்த விஜயன் காம்ப்ளெக்ஸ் பாறை மண்டலத்தில் இது அமைந்திருப்பதன் காரணமாக இதற்கு ஒரு தனித்துவமான ஒரு இடம் உண்டு என்று சொல்லி புவியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். சாதாரண பாறைகள் அல்ல, இங்கிருக்கின்ற பாறைகள் சாதாரண பாறைகள் அல்ல. பூமியின் ஆழத்தில் மிகுந்த வெப்பமும் அழுத்தமும் காரணமாக உருமாறிய பாறைகள் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் இந்த உருமாறிய பாறைகளில் இத்தகைய பாறைகள் உலகத்தில் சில இடங்களில் தான் இருக்கின்றது என்றும் புவியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். கதிர்காமம் அமைந்திருக்கின்ற நிலப்பரப்பு உண்மையில் இயற்கையில் மிகவும் தொன்மையான புவியியல் அமைப்பை கொண்ட ஒரு பிரதேசம் அப்படி என்று சொல்லி நவீன புவியியலாளர்கள் தற்பொழுது உறுதியாக கூறுகின்றார்கள். இந்த பகுதியில் நிலத்தடி பிளவுகள், பாறை விரிசல்கள் மற்றும் நீரினுடைய இயற்கை ஓட்டங்கள் இருப்பதை புவியியல் ஆய்வுகள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. இந்த விரிசல்கள் வழியாக மழைநீர் பூமியின் ஆழத்துக்கு சென்று மீண்டும் மேலே வரும்போது பல்வேறு கனிமங்களை அது தன்னுடன் எடுத்துக்கொண்டு வெளியில் வருகின்றது என்று புவியியலாளர்கள் நம்புகின்றார்கள். இதுவே உலகின் பல வெந்நீர் ஊற்றுக்கள் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த வகையில் தான் இலங்கையை பொறுத்தவரை கன்னியா வெந்நீரூற்று, மகாவயா, மடுநகல் போன்ற பல்வேறு இடங்களில் வெந்நீர் ஊற்றுகளும் இதே வகை புவியியல் செயல்முறைகளுடன் தொடர்புடைய நீரூற்றுகளும் இருக்கின்றன. இதனால் கனிமங்கள் நிறைந்த நீர் மனிதர்களுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை அளித்திருக்கலாம் அந்த காலப்பகுதியில். அந்த அனுபவமே பின்னர் புனித தீர்த்தம் என்ற நம்பிக்கையாகவும் வளர்ந்திருக்கலாம். இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ராவணேச பெரும்பாட்டன், ராவணேசனுடைய சகோதரன் கும்பகர்ணன், விபீஷ்ணன், இந்திரஜித் போன்ற அற்புதமான மனிதர்கள் இலங்கையினுடைய தென்பகுதியை மையப்படுத்தி தான் ஆட்சி புரிந்தார்கள். கதிர்காமத்துக்கு பின்னால் தான் சூரன் கோட்டை இருக்கின்றது. சூரனும் அவனுடைய சகோதரர்களும் இந்த கதிர்காம பிரதேசத்தை மையப்படுத்தி தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த சூரனை தேடித்தான் முருகன் வந்ததாக வரலாறு சொல்கின்றது. உண்மையில் சூரனை தேடி முருகன் வந்தாரா, இல்லை கதிர்காமத்தில் உள்ள அந்த புனித வெந்நீரூற்று, புனித ஊற்றை அல்லது இளமையின் ஊற்றை அல்லது மரணமில்லா வாழ்வை அளிக்கக்கூடிய அந்த நீரை தேடி முருகப்பெருமான் வந்தாரா? முருகப்பெருமான் உண்மையில் கடவுளா, மனிதரா, இல்லை அவர் ஒரு மன்னரா, இல்லை என்று பல்வேறு கருதுகோள் இருந்தாலும் அவரை ஒரு சித்தர் என்று கூறுகின்ற ஒரு மரபு தமிழ் இலக்கிய உலகிலும் சரி, தமிழ் மரபிலும் இருக்கின்றது. சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், தலைமை சித்தர் முருகன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த முருகனும் அவருடைய வீரவாகத்தேவரும் அவருடைய படைகளும் இந்த வெந்நீரூற்றுக்களை அல்லது அந்த மரணத்தை வெல்லக்கூடிய இளமையோடு வாழக்கூடிய இந்த வெந்நீரூற்றுக்களை தேடித்தான் வந்தார்களா என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுகின்றது. உண்மையில் இது ஆராய்ச்சிக்குரிய ஒரு விடயமாகவே பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் முருகப்பெருமான் மட்டும் வரவில்லை,
அதன் பின்பு அகத்தியர் வந்திருக்கின்றார், போகர் வந்திருக்கின்றார், மகாவதார் பாபாஜி வந்திருக்கின்றார், கல்யாணகிரி வந்திருக்கின்றார், இடைக்காடர் சித்தர் என்று பல்வேறு வகையானோர் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களெல்லாம் எதை தேடி வந்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அல்லவா? ஆகவே அந்த கேள்விக்கான விடையை நாங்கள் தொடர்கின்ற இந்த பதிவில் மட்டுமல்ல, எதிர்வருகின்ற பதிவுகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பண்டைய மனிதர்களுக்கு உண்மையில் இன்றைய புவியியல் அறிவு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இயற்கையை புரிந்து கொள்கின்ற அபரிதமான அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த இடத்தில் நீர் எப்போதும் வற்றாமல் கிடைக்கின்றது, எந்த இடத்தில் மூலிகைகள் செழித்து வளர்கின்றன, எந்த இடத்தில் விலங்குகள் அதிகமாக கூடுகின்றன, எந்த இடத்தில் மனித மனம் அமைதியை உணர்கின்றது என்பதை அவர்கள் கவனித்திருக்கின்றார்கள், கணித்திருக்கின்றார்கள். அதனால் தான் அவர்கள் இந்த கதிர்காமத்தை ஒரு புனிதமான இடமாக கருதியிருக்கிறார்கள். உலகின் மிகவும் பெரும்பாலான தொன்மையான வழிபாட்டு தலங்கள் இவ்வாறு தான் உருவாகி இருக்கின்றன. கதிர்காமம் அதற்கு ஒருபோதும் விதிவிலக்காக இருக்கவும் இல்லை, இருந்ததாக சரித்திரமும் இல்லை. அதனை கதிர்காமம் சென்றவர்கள் தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கும். அங்கு சென்றால் ஒரு மன அமைதி ஏற்படும். கதிர்காமத்தை பற்றி பேசுகின்ற போது அடிக்கடி முன்வைக்கப்படுகின்ற ஒரு கருத்து பூமியின் இயற்கை மின்காந்த ஆற்றல் பற்றியது. பூமிக்குள் இயற்கையாகவே உருவாகின்ற அந்த மின்சார ஓட்டங்கள் இருப்பது அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அந்த கதிர்காம பிரதேசத்தில் அந்த கதிர்காம ஆலயம் அமைந்திருக்கின்ற அந்த சூழலை சுற்றி இந்த பூமிக்குள் மின்காந்த ஆற்றல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கருதுகோள் சமகாலத்தில் முன்வைக்கப்படுகின்றது. அதற்கு எந்தவிதமான விஞ்ஞான ரீதியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் அது உண்மையில் அந்த பிரதேசத்தில் ஒரு மன அமைதியையும் மன உணர்வுகளையும் ஒருங்கமைக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆற்றலை மனிதர்களுக்கு வழங்குகின்றது. அங்கு சென்று பார்ப்பவர்களுக்கு தான் அது தெளிவாக விளங்கும். அதே நேரம் இன்னொரு விடயம் பற்றியும் பேசப்படுகின்றது. கதிர்காமத்தை சுற்றி பல்வேறு வகையான கருத்துக்கள் கூறப்படுகின்றது, பல்வேறு வகையான கருதுகோள்கள் கூறப்படுகின்றது. அவற்றில் ஒன்றுதான் இந்த மரணமில்லா நீர், இந்த மரணமில்லா நீரூற்று அல்லது இளமையை தக்க வைக்கும் அமிர்த ஊற்று பற்றிய கருத்து பல்வேறு யுகங்களாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கதிர்காமத்துக்கு மட்டும் இந்த கருத்து உரியதல்ல. உலகின் பல தொன்மையான நாகரிகங்களில் இதே போன்ற நம்பிக்கைகள் காணப்படுகின்றது. கிரேக்கர்கள் ஃபவுண்டன் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லி இந்த இளமையின் ஊற்றை தேடியிருக்கிறார்கள். இந்திய சித்தர் மரபில் காயகற்பம் என்று சொல்லி சித்தர்கள் இதனை வர்ணித்திருக்கின்றார்கள். அதே போல சீனாவினுடைய தாவோ மரபின் அமரத்துவ அமிர்தம் அப்படின்னு சொல்லி சீனர்கள் தேடியிருக்கிறார்கள். அதே நேரம் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களுடைய மரபில் அல்கித் தேடியதாக கூறப்படுகின்றது. அல்கித் அல் ஹயாட் அப்படின்னு சொல்லி இந்த புனிதமான நீரூட்டை தேடியதாக கூறப்படுகின்றது. மனிதர்கள் நோயற்ற நீண்ட ஆயுளை நாடிய விருப்பத்தின் வெளிப்பாடாக இந்த நீரூற்றுகள் பார்க்கப்படுகின்றது. கனிமங்கள் நிறைந்த நீர் உடல்நலத்துக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடியது. ஆனால் அது மரணத்தை வெல்லும் என்ற கருத்து நவீன மருத்துவ உலகில் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நான் ஏற்கனவே கூறியது போல சித்தர்களுடைய மரபிலும் கதிர்காமத்துக்கு ஒரு தனித்துவமான இடம் உண்டு. போகர், அகத்தியர், மற்றது பாபாஜி, கல்யாணகிரி, அருணகிரிநாதர் என்று பல்வேறு விதமான ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள், தேவர்கள், ஏன் கடவுள்கள் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானி அங்கு வந்திருக்கின்றார். ஆகவே கதிர்காமம் எவ்வளவு புனிதமானது என்பது திட்ட தெளிவாகின்றது. விசேடமாக போகர் கதிர்காமத்தில் தங்கி ஆய்வு செய்தார் என்று கூறப்படுகிறது. மூலிகைகளை பயன்படுத்தி காயகற்ப ரகசியங்களை ஆராய்ந்தார் என்ற கதைகளும் பரவலாக கூறப்படுகிறது. ஆனால் இதனை உறுதிப்படுத்துவதற்கான கல்வெட்டு ஆதாரங்களோ அல்லது நேரடி தொல்லியல் ஆதாரங்களோ இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. என்ன இருந்தாலும் கதிர்காமம் சித்தர் மரபின் ஒரு மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளி என்றுதான் கூற வேண்டும். அதே நேரம் இஸ்லாமிய ஜூபி மரபிலும் கதிர்காமம் ஒரு தனித்துவமான இடத்தை பெறுகின்றது. உலகின் பல ஜூபி ஞானிகள் மலைகள், காடுகள் மற்றும் அமைதியான இயற்கை சூழல்களை தான் தேடிச் செல்வார்கள். கதிர்காமத்தை பற்றியும் இத்தகைய மரபு குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் அல்கித் கதிர்காமத்துக்கு வந்தார் அல்லது ஹயாட் என்ற வாழ்வூற்று, அதாவது இந்த இளமையின் நீரூட்டை தேடினார், அவற்றை அவர் அருந்தினார், அவற்றை தேடித்தான் அவர் வந்தார் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. கதிர்காமத்தினுடைய மிக பெரிய சிறப்பு அதன் புவியியல் அமைப்பு அல்லது அதனுடைய புராணங்கள் மட்டுமே அல்ல. உலகின் பல்வேறு மதங்கள், மொழிகள், பண்பாடுகள் ஒரே இடத்தை தங்களுடையதாக ஏற்றுக்கொண்டிருப்பதே அதன் உண்மையான மகத்துவமாகும். இந்துக்கள் முருகனை வணங்கும் ஓர் இடமாகவும்,
பௌத்தர்கள் கதிர்காம தேவியோவின் புனித தலமாகவும், வேடர் மக்கள் தங்களுடைய பூர்வீக ஆன்மீக நிலமாகவும், ஜூபி மரபு இஸ்லாமியர்கள் தியானத்தினிடமாகவும் இதனை போற்றுகின்றார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. இத்தகைய பல அடுக்குகள் கொண்ட வரலாற்று வளர்ச்சி தான் கதிர்காமத்தை ஒரு சாதாரண கோயிலாக அல்ல, மனித நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியை சுமந்து நிற்கின்ற உயிருள்ள ஒரு வரலாற்று சின்னமாக என்றும் மாற்றியிருக்கின்றது. கதிர்காமத்தை பொறுத்தவரை கதிர்காமத்தினுடைய உண்மையான ரகசியம் ஒருவேளை அதிசய சக்திகளில் இல்லாமலும் இருக்கலாம். மாறாக மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையேயான ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவாகிய ஆழமான உறவாக இருக்கலாம். காடுகள், ஆறுகள், பாறைகள், மூலிகைகள், விலங்குகள், காலநிலை மாற்றங்கள், மனித நம்பிக்கைகள், புராணங்கள், இதிகாசங்கள், தியானங்கள், வழிபாடு, மருத்துவ அறிவு, பண்பாட்டு பரிமாற்றங்கள் என்று சொல்லி இவை அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து கதிர்காமத்தை உலகின் மிகச் சிறப்பான புனித நிலங்களில் ஒன்றாக தற்பொழுதும் மாற்றியிருக்கிறது. எனவே கதிர்காமத்தை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அதை ஒரு மதத்தலமாக மட்டும் பார்க்கக்கூடாது. அதை ஒரு புவியியல் அதிசயமாகவும், ஒரு தொல்லியல் புதிராகவும், ஒரு பண்பாட்டு சங்கமமாகவும், ஒரு ஆன்மீக அனுபவமாகவும் 1000 ஆண்டுகளாக மனித மனத்தை ஈர்த்து வரும் ஒரு மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாகவும், ஒரு வாழும் மரபாகவும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் கதிர்காமத்தின் உண்மையான பெருமை நமக்கு வெளிப்படும். அதன் மர்மம் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் ஒரு விடயம் மட்டும் உறுதி, இயற்கை வரலாறு, நம்பிக்கை மற்றும் மனித அனுபவம் ஒன்றாக சந்திக்கின்ற உலகின் மிகவும் அரிய இடங்களில் கதிர்காமம் ஒன்று என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, கதிர்காமம் இந்த பெயரை உச்சரிக்கின்ற தருணத்திலேயே நம் மனதில் ஒரு கேள்வி எழுகின்றது. ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, யுகங்களாக சித்தர்களும், முனிவர்களும், யோகிகளும், ஜூபி ஞானிகளும், சாதாரண பக்தர்களும் இந்த ஒரே இடத்தை நோக்கி பயணம் செய்கின்றார்கள்? இது ஒரு வெறும் மத நம்பிக்கையா, அல்லது அதன் பின்னால் இன்னும் ஆழமான இயற்கை மற்றும் அறிவியல் உண்மைகள் மறைந்துள்ளனவா? இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தொடர்ச்சியாக தேடப் போகின்றோம். இந்த காணொளி மட்டுமல்ல, இதற்கு பின்னர் வரப்போகின்ற காணொளிகளும் இது தொடர்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகவே இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் நிச்சயம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.